இருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சேட்டன் உள்ளே வந்திருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ சிஎஸ்கே மறுபடியும் ஓப்பனிங்கில் தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ருத்ராஜா இருக்கட்டும், சஞ்சுவா இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் வந்து ஓப்பனிங் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணாங்க அப்படின்னா அதிக அனுபவம் வாய்ந்த வீரர்கள். அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் அதிக ரன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும், ஆயுஷ் மாத்திரை இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரை இல்லைனா ருத்ராஜ், ஆயுஷ் மாத்திரை இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு, இந்த மாதிரி தான் வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒருவேளை ஆயுஷ் மாத்திரையை கொஞ்சம் லேட்டாக இறக்கலாம் அப்படின்னா அதுக்கான சான்சஸ் இல்லை. அதுக்கான காரணம் நம்ம ஆயுஷ் மாத்திரையை ஃபுல்லாக வந்து ஓப்பனிங் தான் வந்து பண்ணியிருக்காரு எல்லா மேட்ச்லேயும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சஞ்சு இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. பட் ஒருவேளை சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டர் வந்து தேவைப்படுறாங்க ஓப்பனிங்கில், ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நிற்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணுறதுக்கான இப்போதைக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு யாரெல்லாம் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்திரை இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ருத்ராஜா பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே மிடில் ஆர்டரில் தான் வந்து கலக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட மிகப்பெரிய ஹிட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான். பட் ஒருவேளை சிஎஸ்கேக்கு தேவைப்பட்டால் நம்ம ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்திரை இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணால் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் 1 டவுன்லாம் இறங்கி கலக்கியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சுவை 1 டவுன் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ருத்ராஜ் ஆயுஷ் மாத்திரை இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சு ருத்ராஜ் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணால் எப்படி இருக்கும்? இதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. நம்ம சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கேவின் ஓப்பனராக செயல்பட வைப்பாங்களா? இதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? இவங்க 2 பேரும் ஓப்பனராக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும்? இப்போதைக்கு சிஎஸ்கேயோட ஓப்பனராக செயல்படுறதுக்கு யாருக்கு அதிக சான்சஸ் இருக்குது? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் பவர் ஹிட்டரான கார்த்திக் சர்மா இவருக்காக ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க. என்ன காரணமாக ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க, இவரை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கேல என்ன ரோல் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலனா லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கார்த்திக் சர்மாவை பார்த்துடலாம். 19 வயசு தான் ஆகுது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருந்துகிட்ருக்காரு. 10 பாலை சந்திச்சு அதில் 5 6 அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே இவருக்காக வந்து ஆக்ஷனில் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்பில் வந்து கலந்துக்கிட்டு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. விக்கெட் கீப்பிங் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு 2லையுமே வந்து மாஸ் காட்டியிருக்காரு. இவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் ஃபினிஷிங் ரோல் வந்து சூப்பராக பண்ணக்கூடியவர். 3 பால் சந்திச்சாலும் அதில் 2 6 வந்து அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போதைக்கு இளம் வீரராக இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே இவருக்காக வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ரைஸுக்கு வந்து போக போகிறதில்ல, ஒரு குறைவான ப்ரைஸுக்கு தான் வந்து போவார். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன ஐபிஎல் சீசனில் வந்து இவர் வரல. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து இருக்க போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம சிஎஸ்கே இவருக்காக வந்து கன்ஃபார்மாக போக போகிறாங்க. ஆல்ரெடி ட்ரையல்ஸ்லையும் கலக்கிருக்கிறதுனால கன்ஃபார்மாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்கப் வீரராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சர்மாவை நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து நம்ம சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் இவங்களோட ஓப்பனிங்கை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டது ஓப்பனிங் தான். பட் போன சீசனை பார்த்தீங்கன்னா கான்வே வந்து சொதப்பி தள்ளிட்டாரு. ஸோ அந்த இடத்துல ஆயுஷ் மாத்திராவை யூஸ் பண்ணி சிஎஸ்கே கடைசி நேரத்தில் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து